வணக்கம் மக்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4ல் நடைபெற்றுட்ருக்க ஒரு சவால் சுற்றினரோட ஒரு அற்புதமான தருணத்தை தான் நான் பேச போகிறேன். இந்த சரிகமப சீசன் 4ல் நிறைய குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ் ரொம்பவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. கடந்த 6 மாதமாக நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. இப்போ சவால் சுற்று போய்கிட்டு இருக்கு. இதில் 6th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிற எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கவங்களும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நான் இந்த சுற்றில் தியா நயன், புவனேஷ் மற்றும் மகதி எப்படி அவங்க மிகப்பெரிய போட்டியாளராக தங்களோட அசத்தலான திறமைகளை இந்த சுற்றில் கொடுக்க போகிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட பாடல்கள் நம்மளை ரொம்பவுமே வெகுவாக கவர்ந்தது தான். இப்போ அவங்க அற்புதமான பாடல்களை இந்த ரவுண்டில் பாடியிருக்கிறாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்குது. எல்லா ஜட்ஜஸுமே ரொம்ப ஹாப்பியாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தது இந்த ப்ரோமோவில். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாரை பற்றினா புவனேஷோட பாட்டு தான். இப்போ புவனேஷை பற்றி பேசலாம். அவர் என் இன்பம் என் துன்பம் எல்லாம் நீ என்பென்னு ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரோமோவில். அது வேறு எதுவும் இல்லை, அலைப்பாயுதே படத்திலிருந்து காதல் சடுகுடுகுடுன்ற பாட்டை தான் அவர் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். பாடினதுக்கு நம்ம எஸ்பி சரண் ரொம்பவுமே கீழே இறங்கி ரொம்பவும் பாராட்டியிருக்கிறாரு. இந்த பாட்டு ரொம்பவும் க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதா தான் நான் நினச்சிருக்கேன். நானும் அந்த எபிசோடுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டை புவனேஷ் ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார். அவர் ரொம்பவுமே உணர்ச்சியோடு சேர்ந்து பாடினதுனால பலரும் அந்த பாட்டில் மயங்கியிருக்கிறாங்க. இப்பாடலில் இருக்கிற அந்த உள்நிலை உணர்வுகளை ரொம்பவுமே அற்புதமாக காட்சிப்படுத்தியிருந்தார். புவனேஷ் ரொம்பவும் உணர்ச்சி நிலையை சரியான முறையில் கையாளுறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக வெளிக்காட்டியிருக்கிறாரு அவரோட திறமையை இந்த பாட்டில். எல்லா ஜட்ஜஸுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. எஸ்பி சரண் மட்டும் கீழே இறங்கி அவரோட சேர்ந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபியூ லிரிக்ஸை பாடியிருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியா நயன் தான். தியா நயனும் ரொம்பவுமே பர்ஃபார்ம் பண்ணுறவங்க தான். அவங்க ரொம்ப ஒரு பழைய பாட்டை எடுத்திருக்காங்க. என்னால் அந்த பாட்டு கரெக்டான படத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் டிஎம்எஸ் அவர்களோட இசையமைப்பில் பாடின பாட்டு தான் உயிரும் நீயடா உடலும் நீயடான்ற பாட்டு. இது ரொம்பவும் மிகப்பெரிய பழமையான பாட்டு. இந்த பாடல் முழுக்க ஒரு ஆழ்ந்த காதல் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கும். தியா இந்த பாடல் மூலம் அந்த உணர்வுகளை மனம் முழுதும் உணர்த்தியிருக்காங்க. அவங்க பாடின போது அந்த சோகமான உணர்வும் குரலோட மெத்தமும் அதோட சரியான அசைவுகளும் ரொம்ப அழகாக அந்த பாட்டை வெளிப்படுத்தி இருக்குது. எல்லா ஜட்ஜஸுமே ரொம்பவுமே சூப்பராக பாராட்டுறாங்க. இந்த பாட்டை இவ்வளோ அழகாக ஃபுல்லாக பாடி கடைசி வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவுமே அழகாக கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பாடகர் ஸ்ரீனிவாசனும் சைந்தவியும் ரொம்ப க்யூட்டாக அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாருன்னா மகதியை பற்றி தான் பேச போகிறோம். மகதி தித்திக்கிதேன்ற படத்துலேருந்து சில்லென்ற தீ பொறின்ற ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு யார் பாடினது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்வேதா மோகனோட அம்மா அவங்க தான் பாடியிருக்கிறாங்க, சுஜாதா மோகன். அந்த பாட்டை பாடினதுமே ஸ்வேதா மோகன் கீழே இறங்கி அவங்களுக்கு கைத்தட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து அந்த பாட்டை பாடவும் போகிறாங்க. கொஞ்சம் லிரிக்ஸ் மட்டும் பாடவும் போகிறாங்க. இந்த தருணம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். மகதி அந்த பாட்டலுக்கு நல்ல உயிரோட குரலை கொடுத்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த 3 பேரும் ரொம்பவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க காட்டிய அந்த இசை மற்றும் குரல் திறமையில் ஒவ்வொரு முறையும் மேம்பட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சியும் சுவாரஸ்யமாக இந்த ஃபுல் எபிசோடுலையுமே இருந்திருக்கு. சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ்ன்றது ஒரு இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான். இந்த சீசனில் நம்ம நிறைய குட்டீஸ் அண்ட் சுட்டீஸை பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் போட்டியாளர்களோட ஒவ்வொரு பாடலும் அவங்களோட திறமை உணர்ச்சியோடு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட பயணம் இன்னும் சூப்பராக வரணும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் 6th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு நீங்கள் இந்த ப்ரொமோவை ஊற்று கவனிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு க்ளூ கிடச்சிது. வேறு யாருமே இல்லை 6th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆனது மகதி தான். மகதியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே ஸ்டார்டிங்லேருந்து நல்லாவே இருந்தது. நீங்களும் மகதி தான் 6th ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.